வணக்கம் வீவர்ஸ், இந்த பதிவில் பார்க்கவிருப்பது சுவையான பைனாப்பிள் கேசரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாபோஜனா. முந்திரி 5 துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கணும். திராட்சை ஒரு 10 எடுத்துக்கணும். அன்னாச்சி பழத்துண்டு ஒரு கப் அளவு எடுத்துக்கணும். ரவை ஒரு கப் எடுத்துக்கணும். சர்க்கரை ஒரு கப் எடுத்துக்கணும். அன்னாச்சி பழத்துலேயே ஸ்வீட் இருக்கிறதுனால இந்த அளவு சர்க்கரை இருந்தாலே போதும். அடுப்பில் ஒரு பேனை வைக்கணும். அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து உருக விடணும். முந்திரி திராட்சையை சேர்த்து பொன்னிறமாக வறுக்கணும், மிதமான தீயில. பின் அன்னாச்சி பழத்துண்டுகளை சேர்த்து வதக்கணும். 3 நிமிஷம் வதக்கணும். அப்போ தான் இந்த ஃப்ளேவர் வரும் கேசரிக்கு. ஒரு கப்பு ரவைக்கு 4 கப்பு தண்ணி சேர்க்கணும். மஞ்சள் கேசரி கலர் 1/4 டீஸ்பூன் சேர்க்கணும். கலந்து விடணும். தண்ணீர் கொதி வந்ததும் தேவைன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ரவையை சேர்க்கும் போதே கலந்து விட்டுட்டே சேர்க்கணும். அப்போ தான் அங்கங்கே கட்டி கட்டி நிற்காமல் இருக்கும். கலந்து விட்டுட்டே இருக்கணும். தண்ணீர் 3/4 பதம் வற்றினதும் சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை சேர்த்ததும் கலந்து விடணும். சர்க்கரை சேர்த்ததும் தண்ணி ஆகும். கலந்து விட்டுட்டே இருக்கணும், கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும். நமக்கு தேவையான அளவு கெட்டியானதும் எடுத்துடலாம். இந்த கேசரி ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கேசரி தயார். அப்படியே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு பரிமாற வேண்டியது தான். வீவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.